ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென். இந்த சம்பவம் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்க ஏலா பள்ளத்தாக்கில ஒரு யுத்தம் நடக்குது. அங்க பெலிஸ்தர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர் நிக்கிறாங்க. அங்க பெலிஸ்தர் பக்கத்துல ஒரு பெரிய ஒரு மனுஷன் நிக்கிறான். அவன் பேர் கோலியாத். அவன் பேரு கோலியாத். அவன் ரொம்ப உயரமான மனுஷன். சொல்லுகிறது 4 வசனத்துல பார்க்கும்போது அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானுமா இருந்தான் அப்படி சொல்லப்பட்டது. அதாவது 3 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 12 அடி உயரத்துல இருக்கும். இப்போ சாதாரணமான மனுஷனை காட்டிலும் 2 மடங்கு உயரம். அவ்வளவு பெரிய உயரமான ஒரு மனுஷன் கோலியாத். அவன் அந்த பெலிஸ்தர் பக்கமா நின்று இஸ்ரவேல் ராணுவத்தை தினமும் காலை மாலை வந்து என்ன பண்ணுவான், வந்து நிந்திப்பான். யாராவது உங்ககிட்ட என்கிட்ட சண்டை போட யாராவது இருக்கிறாங்களா வாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுவான், நிந்திப்பான். ஒவ்வொரு நாளும் காலை மாலை இப்படி 16ஆம் வசனம் சொல்லுது, அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த பெலிஸ்தன் அந்த ஏலா பள்ளத்தாக்கில அவன் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் இராணுவத்தை நிந்தித்து கொண்டு இருந்தான். இந்த இராணுவத்தினர் இஸ்ரவேலர் எல்லாரும் இந்த கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டு இருந்தாங்க. 23ஆம் வசனத்தை வாசிப்போம். இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தன் சேனைகளில் எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். எல்லாரும் இஸ்ரவேல் ராணுவமே என்ன பண்ணுது, அந்த ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி கிட்டத்தட்ட 40 நாள் என்ன பண்றாங்க, காலை மாலை வந்து இஸ்ரவேல் ராணுவத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கு. இந்த கோலியாத் பயமுறுத்தி கொண்டிருக்கு. இப்போ ஒரு நாள் தாவீது பாருங்க, அவங்க தகப்பன ஈசா என்ன பண்றாரு, தன் சகோதரர்கள் 3 மூத்த சகோதரர்கள் ராணுவத்தில் இருக்கிறாங்க. அவர்களே எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி விசாரித்து அவர்களிடத்துல ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வரும்படிக்கு ஈசா என்ன பண்றாரு, தாவீது அனுப்புறாரு. சில பொருட்களை, உணவு பொருட்களை கொடுத்து அனுப்பும் போது அந்த நேரத்தில் அந்த கோலியாத்தை வந்துட்டான். அந்த ராணுவத்துல அவங்க சகோதரர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். நானும் விசாரித்து கொண்டிருக்கும் போது கோலியாத்து என்ன பண்றான், வந்து நிந்திக்கிறான். ஜனங்கள் மத்தியில வந்து என்ன பண்றான், வந்து சொல்றான். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்ளுவேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலினுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். அல்லேலூயா. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அல்லேலூயா. ராஜா முதற்கொண்டு அந்த சேனையில் இருக்க
போர் வீரர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை கேட்டு பயந்தாங்க, மிகவும் கலங்கி மிகவும் பயப்பட்டாங்க. ஒரு பயம் நிறைந்த ஒரு காரியம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 40 நாளும் காலை மாலை வந்து என்ன பண்றான், இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்க, என்கிட்ட அனுப்புங்க, நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம், நான் ஒருவனை தோத்துட்டா நான் உங்களுக்கு அடிமையா இருப்போம், இல்ல நீங்க தோத்துட்டா நீங்க எங்களுக்கு அடிமையா இருக்கணும், எங்களை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து அவன் சொல்லும் போது எல்லாருக்குள்ள ஒரு பயம், கலக்கம், நடுக்கம். எல்லாரும் அவன் முகத்துக்கு விலகி ஓடி போறான். அவன் வந்து நின்னாலே என்ன பண்றாங்க, ஒரு பயம், திகில், கலக்கம். இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது. ஒவ்வொரு நாளும் காலை மாலை அப்படிப்பட்ட நிலைதான் நடக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு பயங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன ஆகுமோ, இன்னைக்கு எந்த பிரச்சனை வருமோ, எனக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான காரியங்கள் சம்பவிக்குமோ, இது இப்ப எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க யோசித்து யோசித்து பயந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து யோசித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆமென். ஆனா இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஒவ்வொரு நாளும் அப்படி கலங்கி பயந்து கொண்டிருந்தாங்க. சாதாரண மனிதர்கள் பயப்படுறது வேற விஷயம். ஆனா ராணுவத்தில் இருக்கிறவங்க பயந்தா, அவங்க போர் வீரர்கள், ராணுவத்தில் இருக்கிறவங்க, ராஜா பயப்படலாமா? தைரியசாலி தானே ராஜா. சவுல் யாரு? அந்த இஸ்ரவேலர்களே எல்லாரோட உயரமானவர் யாரு? சவுல் தான். அவரே பயப்படுறார், அவரே கலங்குறார், மிகவும் கலங்கி பயப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில தான் அங்க தாவீது வரார். அல்லேலூயா. தாவீது வரும்போது அந்த வார்த்தையில கேட்கிறார், கோலியாத் சொல்லுகிற வார்த்தையில கேட்கும்போது தாவீது அங்க இருக்கிற மனுஷன்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மனுஷனை கொன்று போடுகிறதுக்கு என்ன செய்யப்படும்? 26ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? இந்த பெலிஸ்தனை கொன்று பயமுறுத்துகிற, கலங்க பண்ணுகிற இந்த பெலிஸ்தனை கொன்று போட்டு இஸ்ரவேலுக்கு உண்டான நிந்தையை நீக்கி போடுவதற்கு என்ன செய்யப்படும்? அல்லேலூயா. வாழ்க்கையில கூட அவன் ஒவ்வொரு நாளும் தொந்தரவுகள், பிரச்சனைகள், போராட்டம் வந்துட்டே இருந்தா ஆகும், ஒரே நிந்தையா இருக்கும், அவமானமா இருக்கும். சில பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம மேற்கொள்ளும்படி வந்துட்டே இருந்தா, பயமுறுத்திட்டே இருந்தா நமக்கு வாழ்வதற்கே நமக்கு என்ன ஆகாது, பிடிக்காது, வாழவே பிடிக்காது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு நிந்தையாக அந்த காரியம் முடிவில்லாமலே போயிட்டே இருக்கு. அந்த காரியம் முடிவில்லாம ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வந்து சொல்லிட்டே இருக்கிறான், பேசிட்டே இருக்கிறான். அந்த காரியத்துக்கு ஒரு முடிவே இல்லை. உங்க வாழ்க்கையில கூட ஒவ்வொரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லாம தினமும் நீங்க அந்த பிரச்சனைனால நிந்திக்கப்படுகிறீங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த நிந்தையினை மாறும், அந்த நிந்தை மாறும். அல்லேலூயா. அந்த நிந்தை மாறும், அந்த நிந்தைக்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த ராஜா சவுலும் ராணுவம், இஸ்ரவேல் ராணுவங்களும் ஒவ்வொரு நாளும் கலங்கி பயந்து அவன் வரும்போதெல்லாம் ஓடி போறான், அவன் முகத்துக்கு விலகி ஓடி போறாங்க. தாவீது இளம் வாலிபன், அவன் வந்து கேட்கிறான், இந்த பெலிஸ்தனை கொன்று போடுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? கேட்கும் சொல்லும்போது சொல்ல பாருங்க, அந்த 26ஆம் வசனத்தை பார்த்து பாதி பகுதி சொல்லுது, கடைசி பகுதி, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் இந்த பெலிஸ்தன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் துன்மார்க்கன், அவன் தேவனை வணங்காதவன், அவன் விக்கிரகத்தை வணங்குகிறவன், அவன் நம்முடைய தேவனை வணங்குகிறவன் அல்ல. நாம் பரிசுத்தமுள்ள தேவனை வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், நம்ம ஜீவனுள்ள தெய்வத்தை வணங்குகிறோம், நம்ம உண்மையான தெய்வத்தை வணங்குகிறோம். ஆனா அவன் என்ன பண்றான்? நம்முடைய ராணுவத்தை, ஜீவனுள்ள தேவனுடைய ராணுவத்தை என்ன பண்றான்? நிந்திக்கிறானே. சில நேரங்கள் நமக்கு யோசிக்கிறோம், நம்ம மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறோம், உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம், ஆனா மனிதர்கள் நம்மளை இப்படி திட்டுறாங்க,
இப்படி பேசுறாங்க. நமக்கு அந்த வேதனை இருக்கும். நான் உண்மையான தெய்வத்தை, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, பயங்கரமான ஆண்டவனை நான் ஆராதிக்கிறேனே, சாதாரணமா விக்கிரகத்தை வணங்குகிறவன் என்னை இப்படி பேசிட்டானே, தெய்வம் அல்லாதவைகளை வணங்கி கொண்டிருக்கிறானே, அவன் என்னை இப்படி பேசிட்டானே. அப்படி நமக்கு என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். நம்ம நிந்திக்கும் போது, நம்மளை தவறா பேசும்போது நமக்கு கஷ்டம் இருக்கும். ஐயோ, நான் மெய்யான தெய்வத்தை, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறேன், பரிசுத்தமா வாழணும்னு விரும்புகிறேன், தெய்வனுடைய அபிஷேகம் என் மேல இருக்கு. ஆனா ஆமென், அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவன், விக்கிரகத்தை வணங்குகிறவன், தெய்வம் அல்லாதவைகளை வணங்குகிறவன், அவன் என்ன பண்றான்? பேசுறான். தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கு பாருங்க. விருத்த சேதனை இல்லாத இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்ன பண்றான்? நிந்திக்கிறானே, இவன் ஏமாத்திரம். எல்லாரும் அவனை கண்டு பயப்படுறாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? இவன் எவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், அவருடைய சேனையை நிந்திக்கிறான், இவன் ஏமாத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளே அவனுக்கு சொன்னார்கள். மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷன் போல இந்த தாவீது அங்க பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. மூத்த சகோதரன் அதை பார்த்துட்டு, நீ பெரிய மனுஷன் போல பேசி காட்டுகிறியே, நீ சின்ன பையனாச்சு, நீ ஆடு மேய்க்கிறதான நீ லாக்கி, உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஆடுகளை யாருடைய வசத்தில் விட்டுட்டு வந்துட்ட? யுத்தத்தை வேடி பார்க்கும்படி வந்திருக்கிறியா? யுத்தத்தை நீ வேடிக்கை பார்க்கும்படியா வந்திருக்கிறியா? அவன் நினைச்சு யுத்தத்தை வேடிக்கை பார்க்கும்படி வந்திருக்கிறான். அல்லேலூயா. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தா அப்படி சொல்லும்போது 29ஆம் வசனத்துல அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. அல்லேலூயா. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஆமே, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் அந்த பிரகாரமா கேட்கிறான். இந்த மனுஷனை கொண்டு போடுவதற்கு என்ன செய்ய போடும் சொல்லும் போது அவன் இப்படிலாம் சொல்றான். ராஜா, ஆமே, இந்த மனுஷனை கோலியாத்தை கொண்டு போடுவதற்கு அவனுடைய மகள் என்ன பண்ணுவார்? ராஜா தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பாரு, இதெல்லாம் செய்வாரு, இந்தபடியான கனத்தை கொடுப்பாரு, இந்தபடியான மேன்மை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது நான் போயிட்டு அவன் என்ன பண்றேன்? கோலியாத்தை சாகடிக்கிறேன், கொன்று போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ராஜா கிட்ட அவனை கொண்டு போய் விட்டுறாங்க. ராஜா சொல்றாரு, சவுல் சொல்றாரு, நீ சின்ன பையனா இருக்கிற, ஆனா அவனும் சிறு வயதிலிருந்து யுத்தத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறான், யுத்தத்துல பழக்கமானவன், ஆனா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ சின்னவன், நீ இளைஞன். 33ஆம் வசனத்தை வாசி. அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. அல்லேலூயா. உன்னால யுத்தம் பண்ண உன்னால ஆகாது. அல்லேலூயா. அதனாலதான் அங்க கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது சொல்றாரு, இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆமே. சவுல் சொல்றாரு, அவனோடு கூட யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அல்லேலூயா. அவன் கோலியாத் யாரு? சின்ன வயசுல இருந்து அவன் தான் ட்ரைனிங் எடுத்திருக்கிறான், பயிற்சி எடுத்திருக்கிறான், அவன் யுத்த வீரனா வளர்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இந்த உலகத்து வருவதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யுத்த வீரர். அப்படி ஆண்டவர் யாரு? யுத்த வீரர். ஆமே. சொல்ற சவுலை பார்த்து, உம்முடைய அடியேன் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது. ஆமே. அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என் ஆடுகளை தப்பி வைத்தேன், அந்த கரடியுடைய வாயிலிருந்து என் ஆடுகளை நான் என்ன பண்ணேன்? தப்பி வைத்தேன். அந்த சிங்கத்தையும் கரடியை நான் என்ன பண்ணேன்? கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் கேட்கும் போது சவுல் என்ன பண்றாரு? சரி, போயிட்டு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், இப்போ அவனோட கூட யுத்தம் பண்ணு சொல்லி தனக்குரிய அந்த யுத்த
வஸ்திரங்கள் எல்லாம் தாவீதுக்கு கொடுக்கிறாரு. ஆனால் அவனால் அதை போட்டுட்டு நடக்க முடியல. தாவீதால என்ன பண்ண முடியல? நடக்க முடியல. வாசிங்க 39 வசனம். அவனுடைய பட்டயத்தில் தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு பழக்கம் இல்லாதனாலே நடந்து பார்த்தான். தாவீது சவுலை நோக்கி, இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு. அல்லேலூயா. சவுல் கொடுத்த அந்த யுத்த வஸ்திரங்களை, ஆயுதங்களை எல்லாம் கலைந்து போட்டு அவன் என்ன பண்றான்? 40 வருஷம் தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அடைப்பையிலே போட்டு தன் கவலை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனுடைய அண்டையிலே போனான். அல்லேலூயா. இப்போ தாவீது என்ன பண்றாரு? எந்த பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தானோ, எந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனுடைய ராணுவத்தை நிந்தித்தானோ, எந்த பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தினானோ, ராணுவத்தை நடுங்க பண்ணினானோ, அவனை நோக்கி தாவீது போறான். அவன் வந்து நிற்கும் போது எல்லாரும் அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி போனாங்க. ஆனா இப்போ தாவீது என்ன பண்றாரு? அந்த பெலிஸ்தனை நோக்கி போறார். அல்லேலூயா. எப்படி போறாரு? கையில ஒரு தண்ணி எடுத்துட்டு, ஆற்று நரிகள் இருக்க கூழாங்கற்களை எடுத்துட்டு, கவனை எடுத்துட்டு போறார். அல்லேலூயா. அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த பெலிஸ்தன் வந்து நிக்கிறான். சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாய் இருந்தபடினாலே அவனை அசட்டை பண்ணினான். கோலியாத்து தாவீதை பார்த்து என்ன பண்றான்? அவன் சின்ன பையனா இருக்கிறத பார்த்துட்டு அவன் பார்வைக்கு அவன் ஒரு குழந்தை போலதான். ஏன்னா சாதாரண மனுஷனை காட்டி 2 மடங்கு உயரமா இருக்கிறான். ஆனா தாவீதை பார்க்கும்போது அவன் இளைஞன் ரொம்ப சின்னவனா இருக்கிறான். அவனை பார்த்துட்டு இன்னும் இந்த பொடி பையன், நம்ம பாஷையில் சொல்லுவோம், இந்த பொடி பையனை அனுப்பிச்சிருக்கிறாங்களே அப்படி சொல்லி தாவீது என்ன பண்றான்? அசட்டை பண்றான். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம் எல்லாருடைய பார்வைக்கும் சிறியவர்களா இருக்கலாம். நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும் என்கிற ஒரு தோற்ற முடியவர்களா நம்ம இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய நிலைமை, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்முடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் மற்றவங்க பார்த்துட்டு இவங்களால என்ன செய்ய முடியும், இவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களால என்ன பண்ண முடியும். அப்படிதான் தாவீதை இந்த கோலியாத் பார்க்கறான். இவன் சின்னவனா இருக்கிறான், இளைஞனா இருக்கிறான், சிவந்த மேனியும் உள்ளவனா இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு அவன் என்ன பண்றாங்க? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, தாவீதுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லி தாவீது என்ன பண்றாங்க? அசட்டை பண்றான். அல்லேலூயா. தாவீது என்ன பண்றான்? அசட்டை பண்றான். அப்படி அசட்டை பண்ணும்போது பாருங்க 44 வசனம் இன்னும் பாருங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இந்த தாவீது சின்ன இளைஞனாக ஒரு யுத்த வீரனாவே அவன் என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை. அல்லேலூயா. அவனை பிடிச்சி அவனை காட்டு விலங்குக்கும் ஆகாயத்து பறவைக்கும் இரையாக போடுவேன்னு சொல்றார். காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைக்கும் நான் உன்னை என்ன பண்ண போறேன்? அவனை அப்படியே சும்மா கிள்ளி போடுற மாதிரி அவன் சொல்றான். அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றாரு 45 வசனம். தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர, ஆனா நான் எப்படி வரேன்? நீ நிந்தித்தல்ல, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால வரேன், சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்து வரேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். அவன் என்ன பண்றான்? கோலியா, உன்னை நான் என்ன பண்ண கொன்று இந்த ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உன்னை இறையா ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு கோலியா சொல்றான். ஆனா தாவீது சொல்றாரு, நீ நிந்தித்தல்ல, அந்த தேவனுடைய நாமத்தினால வர்றேன். நான் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு? உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு
வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களே இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் ஒன்று என்று பூலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இவன் சொல்றான் பாருங்க, தாவீது சொல்றாரு, உன் தலையை உன்னை விட்டு வாங்கு, உன் தலையை உன்னை விட்டு வாங்கு. ஆமென். இப்படி எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. கோலியத்தை பார்த்து ராஜா முதற்கொண்டு இஸ்ரவேல் ராணுவம் எல்லாருமே பயந்துட்டாங்க, கலங்கிட்டாங்க. ஆனா சின்ன தாவீது யுத்தத்துல பழக்கம் இல்லாதவர், அவர் என்ன சொல்ற, உன் தலையை என்ன பண்ண உன்னை விட்டு வாங்கு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு. 47 அருமையா சொல்லு. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற. நீ நினைச்சிருக்கிற பட்டயம் பிடிச்சிருக்கோம் தான் யுத்தம் பண்ணுவான்னு, ஈட்டி வச்சுக்கிறவன் தான் யுத்தம் பண்ணுவான் நீ நினைச்சிட்டு இருக்க. கேடையை பிடிச்சிருக்கோம் தான் யுத்தம் பண்ணுவான், யுத்தத்துல வந்து சண்டை போட நினைச்சிருக்கிற. ஆனா என்னுடைய ஆண்டவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்க கையில ஒப்பு கொடுப்பார். பேசுற வார்த்தை பாருங்க, ஒண்ணு மாத்திரம் இல்ல, உங்களை என் கையில எங்க கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதா இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த எதிரிகளை அவருடைய ஜனத்தின் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது எதிரிகளை ஆண்டவர் நம்ம கரத்துல ஒப்பு கொடுப்பார். ஆமென். இப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் யுத்தம் பண்ண போறார். சத்துருக்களோடு கூட, உங்களை நிந்திக்கிற சத்துருக்களோடு கூட, உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்களோடு கூட, ஆமென், உங்களை பயமுறுத்துற, உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருக்களோடு கூட கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். ஆமென். நீங்க யுத்தம் பண்ண வேண்டியது இல்லை, கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். ஆமென். எல்லாருமே ஆமென் பயந்து ஓடுகிறாங்க பெலிஸ்தரை பார்த்து, அந்த கோலியத்தை பார்த்து. ஆனா தாவீது அவன் எதிராக ஓடி பேசுறான் பாருங்க, உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன், உன் ஜனங்களை ஆண்டவர் என் கையில ஒப்பு கொடுப்பார், எங்க கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடையது. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். நீங்க கூட கலங்கி போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு பயந்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆமென், இன்னைக்கு என்னவா முடியுமோ, இன்னைக்கு இந்த காரியம் எப்படி முடியுமோ, ஆமென், இந்த மனுஷன் என்ன சொல்லுவாங்களோ, இந்த காரியம் எப்படி நடக்குமோ, ஆமென், எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். அதான் ஆண்டு சார், உங்களுக்காக ஆண்டு யுத்தம் பண்ண போறார். யுத்தம் கர்த்தருடையதுன்னா என்ன அர்த்தம்? யுத்தத்தை பண்றது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆமென். யுத்தம் கர்த்தருடையதுன்னா அப்ப கண்டிப்பா ஜெயம் நமக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணா கர்த்தர் யாராகிலும் ஜெயிக்க முடியுமா? ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் யாராகிலும் ஜெயிக்க முடியுமா? யுத்தம் கர்த்தருடையனா அங்க ஜெயம் ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு தான்? டிஃபால்ட்டா கர்த்தருடையதான் ஜெயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டு உங்களுக்கு சொல்றாரு, நமக்கு சொல்றாரு, ஆமே, உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருடையோடு கூட போராடி கொண்டு இருக்கிற இந்த காரியத்துல ஆமா யுத்தம் யாருடையதுன்னு ஆண்டு சொல்றாருன்னா கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெற்றி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமே வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. தோல்வி பிசாசுக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதே போல 48 வாசகம். அப்போது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமா அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடும். அல்லேலூயா. அவனை நோக்கி எழுப்பி வரான் கோலியாத். தாவீதை நோக்கி கோலியாத் எழுப்பி வரான். தாவீது என்ன பண்றாரு? அவனை நோக்கி ஓடுறார், எதிராக ஓடுறார். அல்லேலூயா. ஒரு யுத்தம் நடக்கு. ஆமென். எல்லாருமே அப்படியே வியந்து பார்க்கறாங்க. ரெண்டு பக்கமும், ரெண்டு மலையிலும் ஆமே, அந்த பக்கம் பெலிஸ்தர், இந்த பக்கம் இஸ்ரவேல், எல்லாரும் வியந்து பார்க்கறாங்க. அல்லேலூயா. போராட்டம், ஆமே, எதிர்ப்பு, பயமுறுத்துகிற காரியம் அவன் தாவீதுக்கு எதிராக வருது. ஆனா தாவீது என்ன பண்றாரு? விலகி ஓடல, அதை நோக்கி ஓடுறார். அல்லேலூயா. அதை நோக்கி ஓடுறார், அந்த கோலியாத்தை நோக்கி ஓடுறார். ஆமே. ஓடும்போது அவன் ஈட்டி எடுத்துட்டு வரான், எழும்பி வரான். ஆனா தாவீது என்ன பண்றாரு?
தன் கையை அடைப்பத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமா தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. பட்டயமே இல்ல தாவீது கையில். ஆனா கோலியத் முகங்குப்புற விழுந்துட்டான். அல்லேலூயா. ஒரே ஒரு கல்லுதான். ஆமென். ஒரே ஒரு கல்லினாலே தாவீது கோலியாத்தை முகங்குப்புற விழும்படி செய்தான். அல்லேலூயா. ஏன்னா யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதா இருக்கும்போது பட்டயம் தேவையில்லை, ஈட்டி தேவையில்லை. அல்லேலூயா. ஒரு கல் போதும். ஆமென். ஒரே கல்லினாலே கோலியத் விழுந்துட்டான். 40 நாள் வந்து இரவும் பகலும் காலையிலும் மாலையிலும் வந்து என்ன பண்றான்? நிந்திக்கிறான். இந்த காரியத்துக்கு முடிவே இல்லாதது போல ஓடிட்டே இருந்தது. அதான் தாவீது சொல்றாரு, நான் இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அல்லேலூயா. அந்த தினமும் காலையும் மாலையும் வந்து நிந்திக்கிறானே, அந்த நிந்தையை நான் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ஒரே கல்லினாலே அந்த கோலியாத்தை விழும்படி ஆண்டவர் செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்த பிற்பாடு, சாயங்காலமான பிற்பாடு ஜனங்களுக்கு புசிக்க அப்பத்தை கொடுத்துட்டு சீசர்களுக்கு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணி எனக்கு முன்னாடி படகு எடுத்துட்டு அந்த கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு? தண்ணித்து போயிட்டு மலை மேல ஏறி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அதற்குள்ளாக அந்த படகு என்ன பண்ணிச்சு? நடுக்கடல்ல போயிடுச்சு. அல்லேலூயா. 23 வசனத்தை வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே. அல்லேலூயா. பாருங்க, இந்த படகு அதுக்குள்ள நடுக்கடல்ல போயிடுச்சு. படகுல யார் இருக்காங்க? சீசர்கள் இருக்கிறாங்க. ஏசு எங்க இருக்கிறாரு? அவர் மலையில தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அங்க பார்க்கும்போது படகு என்ன ஆயிடுச்சு? நடு கடல்ல போயிடுச்சு. போன பிற்பாடு அங்க என்ன நடக்கிறது? எதிர்காற்றா இருந்தபடியினாலே அலைகளினாலே அலையப்பட்டது. யோவான் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இதே சம்பவம் அங்க இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள நேராய் போனார்கள். அப்போது இருட்டாய் இருந்தது. இயேசு அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடினாலே கடல் கொந்தளித்தது. அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது? இரவுல போயிட்டு இருக்கிறான். இருட்டா இருந்தது. இப்ப இருட்டா இருந்தாலும் என்ன ஆகும்? பயம். அது மாத்திரம் இல்ல, அங்க இயேசு இல்ல. இயேசுதான் அங்க இருக்கிற மலையில அவர் தனித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பெருங்காற்று அடித்ததினாலே கடல் கொந்தளித்து. காற்று அவங்களுக்கு எதிராக இருந்தது. அவர்களால முன்னேற முடியல, கரைக்கு போக முடியல, நடு கடல்ல மாட்டிட்டாங்க. இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல. காற்று அவங்களுக்கு எதிராக இருந்தது. காற்று எதிராக இருக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியல? முன்னேற முடியல. அந்த காற்று அவங்களால எதிர்த்து போக முடியல. அவங்களால அந்த காற்று எதிர்த்து அந்த கரைக்கு போய் சேர முடியல. அப்ப உங்க வாழ்க்கையில கூட அடுத்த நிலைக்கு போக முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காற்று, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுத்து நிறுத்தலாம். கோலியாத்து என்ன பண்றான்? அடுத்த நிலைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாதபடிக்கு தினமும் அவன் என்ன பண்றான்? எதிர்த்து நிற்கிறான். தினமும் அவங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறான். அடுத்த நிலைக்கு போக முடியல அவங்களால. இஸ்ரவேல் மக்களால் அடுத்த நிலைக்கு போக முடியல. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். அடுத்த நிலைக்கு போக முடியல. இதே சூழ்நிலை தான் சீசர்களுக்கும். அவங்களால அந்த கரைக்கு போக முடியல. காற்று பலமா இருக்கிறது, எதிரா இருக்கிறது. கடல் என்ன பண்ணுது? கொந்தளிக்கிறது, இருட்டா இருக்கிறது. பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம்.
25 வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அல்லேலூயா. எப்படி அன்றைக்கு 40வது நாள்ல தாவீது ஏலா பள்ளத்தாக்கில் வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, 4ஆம் ஜாமத்துல அவங்க கிட்ட வர்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, காற்று பலமா அவங்களுக்கு எதிராக இருக்கிறது, அவங்களால முன்னேற முடியல, கடல் கொந்தளிக்குது, அவங்களால முன்னேற்ற அடைய முடியல, படகு என்ன பண்ண முடியல, இயக்க முடியல. கடலின் மேல அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நடந்து வர்றார். அல்லேலூயா. எதிர்காற்றா இருந்தபடியினாலே அலைகளினாலே அலையப்பட்டது. படகு என்ன பண்ணது, அலைகளினாலே அலைப்பட்டது. வாழ்க்கை கூட ஏதோ பிரச்சனைனாலே அலைப்பட்டு கொள்ளப்படுதான். அன்றைக்கு கோலியாத் வரும்போது அவன் வந்து நின்று பேசும்போது அந்த ராணுவம் என்ன பண்ணாங்க, அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி போனாங்க. நிற்க முடியல. அவன் வார்த்தைக்கு, அவன் சொல்ற பேச்சுக்கு, அவன் இஸ்ரவேல் ராணுவத்தினால என்ன பண்ண முடியல, அவன் முன்னாடி நிற்க முடியல. அல்லேலூயா. இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அவன் உங்க வாழ்க்கையில உங்களால நிற்க முடியாதபடிக்கு ஓடி ஒளிகிற ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம். இதே போலதான் இந்த சீசர்கள் போகிற அந்த படகுக்கும் நடந்தது. ஆமென். காற்று அவங்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அலைகளினாலே அலையப்பட்டது. அப்போ படகு அலைப்படும் போது என்ன ஆகும், கீழே மேலே எழும்பும். ஆமென். தண்ணீர் உள்ள வரும், முழுகிற மாதிரி வரும், முழுகி போற மாதிரியே இருக்கும். பயம், திகில், அதுவும் இரவு நேரம், இருட்டா இருக்கு, சுற்றிலும் இருட்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி தாவீது அங்க வந்தாரோ அதே போல இயேசு என்ன பண்றாரு, சமுத்திரத்தில் அந்த கடல் மேல நடந்து வர. ஆமென். நடந்து வர. ஆமென். அவர் கடலின் மேல் நடக்கிறதை 25 வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே, 4ஆம் ஜாமம்னா நம்ம நேரப்படி இரவு நேரத்துல 4 மணி இருக்கு. அதிகாலை 3லிருந்து 4 அந்த மணி நேரம், அந்த மணி நேரம் தான். இப்போ 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஆமென். எப்படி தாவீது அவங்க கிட்ட வந்ததுனால எப்படி அங்கே நிந்தித்த கோலியாத் விழுந்து போனானோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த அலைகளினாலே, இந்த காற்றினாலே அலையப்படுகிற அந்த படகில் இருக்கிற சீசர்களை காப்பாற்றும்படியாக, அவர்களை அக்கறைக்கு கொண்டு செல்லும்படியாக இயேசு அவர்களிடத்திலே 4ஆம் ஜாமத்தில் என்ன பண்றாரு, ஆமென். அவர் நடந்து வருகிறது, கடல் மேல் நடக்கிறது, சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததுனால அலறினார்கள். இயேசுதான் நடந்து வருகிறார் அவங்களுக்கு. அல்லேலூயா. இயேசுதான் நடந்து வருகிறார் அவங்களுக்கு தெரியல. இந்த தாவீதுடைய சகோதரர் சொல்றாங்க, நீ எதுக்கு இங்க வந்த, யுத்தத்தை பார்க்கறதுக்காக வந்த, கொஞ்சம் அப்பா உங்ககிட்ட ஒப்படைத்த அந்த ஆடுகளை விட்டுட்டு என்ன பண்ணிருக்கிற, யுத்தத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறியா, உன் துணிகரத்தையும் ஆங்காரத்தையும் நான் என்ன பண்ணேன் பாக்குறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது தாவீது சொல்ற, நான் வந்திருக்கிறது ஒரு முகாந்திரம் இல்லையா. அல்லேலூயா. தாவீது சகோதரர் பயந்தாங்க. ஏன், இப்ப சின்ன பையன் விளையாட்டுத்தனமா பேசுறான், இவனுக்கு எதாவது ஆகிற போதுன்னு நான் பயத்துல பேசு. அதே போலதான் இவர் ஏசு என்று தெரியாம சீசர் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. தாவீது சகோதரர்கள், இவன் சின்ன பையனா இருக்கிறான், ஒண்ணுமே தெரியாது, ஆனா இவன், நாம எல்லாரும் பயந்து ஓடுறோம், இவன் கோலியாத்தை சாகடிக்க போறான்னு சொல்றானே, இவன் எதிர்த்து நிற்க போறான்னு சொல்றானே. இப்போ சகோதரருக்கு பயம் இருக்குமா இருக்காங்க? இவன் எப்படி போவான், இவன் எப்படி போயிட்டு, நாங்களே ராணுவத்துல பயிற்சி பெற்றிருக்கிறோம், சின்ன வயசுல இருந்து ராணுவத்துல இருக்கிறோம், தினமும் பயிற்சி எடுக்கிறோம், பட்டயத்தை கையாளுறோம், யுத்தத்துக்கு போறோம் வரோம், ஆனா நாங்களே எங்களாலே போக முடியல, இவன் இப்படி பேசுறானே, இவன் எப்படி போவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். பயத்தினாதான் பேசுறான். அல்லேலூயா. அதே போல இயேசுதான் நடந்து வராதுன்னு சிஷ்யர்களுக்கு தெரியல, பயப்படுறாங்க. அல்லேலூயா. இயேசுவால கடல் மேல் நடக்க முடியுமா, அவங்கள அது இதுவரைக்கும் அவங்க பார்த்தது இல்லை. தாவீது யுத்தத்துல நிக்கிறத அவங்க சகோதரர்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. சிங்கத்தை கரடியும் சாகடிச்சது அவங்க சகோதரர்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆதியிலே நம்முடைய தேவன் எங்க அசைவாடி கொண்டிருந்தாரு, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
அல்லேலூயா. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை அவங்க விசுவாசித்தாங்கன்னா இயேசு என்று நம்பியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா அதை பார்க்கலையே. ஆதியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததை அவங்க பார்க்கலையே. அதனால ஏதோ ஒரு ஆவேசம்னு சொல்லி ஆவி என்று சொல்லி என்ன பண்றாங்க, அடறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றது, பயப்பட திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமென். இப்போ தாவீது சொல்றாருல, ஒரு விஷயம் கரடி வந்தது, ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, அதெல்லாம் நான் கொண்டு போட்டேன், அதே போல இந்த பெலிஸ்தனும் அதுல ஒருத்தன் அப்படின்னு தாவீது சொல்றாருல. அப்போ அந்த சவுல் சொல்லுகிற காரியத்துக்கெல்லாம் தாவீது பொறுமையா நிதானமா சொல்றது போல இங்க ஆண்டவர் சொல்ற, பயப்படாது, நான் தான், திடன் கொள்ளுங்க, நான் தான், உங்க இயேசு நான் தான், உங்க குரு நான் தான் அப்படி சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நேரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அல்லேலூயா. பேதுரு சொல்றேன், இப்ப நீங்களே ஆனா நான் உங்ககிட்ட வரலாமா, நானும் கடல்ல நடந்து வரலாமா? அல்லேலூயா. அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், வா அப்படி சொல்லும் போது அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் யுத்தம் பண்ணுகிறவர், அவர் ஜெயிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்மளையும் ஜெயிக்க வைக்கிறவர். அல்லேலூயா. நம்மளையும் யுத்தத்துல வைத்து நடத்தி நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா. நம்மை ஜெயிக்க வைக்கிறவர். அவர் மட்டும் ஜெயம் எடுக்கிறவரா இல்ல, நமக்கு ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். அது சொல்றாருல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள். தாவீது போல எங்க பேதுரு வர்றாரு, ஆண்டவரே நீரான நானும் கடல் மேல நடக்கட்டுமா? எந்த கடல், எந்த சமுத்திரம் அவங்களை பயமுறுத்தினதோ அது மேல இப்போ பேதுரு என்ன பண்றாரு, நடக்கிறார். நடந்து ஆமே ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மிதித்து நடப்போம். எந்த காரியம், எந்த சம்பவம் நம்மளை ஒவ்வொரு நாளும் கலங்கடிக்கிறதோ, ஒவ்வொரு நாளும் நம்ம நிந்தனைக்குள்ளாக மாற்றுகிறதோ அதை நாம் மேற்கொள்வோம். ஆமென். தாவீது அன்றைக்கு சொல்றாரு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஒரே கல்லினால கோலியாத்தை விட பண்ணினார். ஆமென். அந்த கல் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கல் இயேசு கிறிஸ்து. ஆமென். உங்க வாழ்க்கையில கூட ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென் நாம் ஜெயம் எடுப்போம். இயேசு கிறிஸ்து நாமம் நமக்கு ஆமென் பலத்த துருகம். இயேசு கிறிஸ்து நாமம் சத்துருக்களை மேற்கொள்ளும். உங்க வாழ்க்கையில எது ஆமென் பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிறதோ அது இயேசு கிறிஸ்து நாமம் என்கிற கல்லினாலே என்ன பண்ணுங்க, மேற்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஜலத்தின் மேல இந்த பேதுரு நடந்தார். ஆமென். இந்த ரெண்டு சம்பவத்திலையும் ஆமென் பயமுறுத்துற காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. இந்த ரெண்டு சம்பவத்திலையும் ஆமென் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். ஆமென். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிப்போம். அவனை அனுப்பி அவனை அழைப்பித்தான். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் இருந்தால் அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்றார். சாமுவேல் போய் என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. ஆமென். அபிஷேகம் பண்ண மாத்திரத்துல 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை தன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார்.
அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆவியான யார் மேல் இருந்தாரு? ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே இயேசு ஆண்டவர் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அங்கே மத்தேயு 3 இயேசு 16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி. அல்லேலூயா. அன்றைக்கு தாவீது கோலியாத்து ஆமை முகம் குப்புற விழ பண்ணினதுக்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்ததுக்கு காரணம் ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மேல என் மேல தேவனுடைய ஆவியானவர் இருக்கும். அதான் ஆராதனை வேளையில நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆவியானவர் நம்ம மேல இருக்கணும். ஆவியானவர் இல்லாம நம்மளால ஜெயம் பெற முடியாது. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நிந்தை தான் வரும். ஒவ்வொரு நாளும் கோலியாத்து பயமுறுத்தி தான் இருப்பான். ஏதோ புதுசு புதுசா பிரச்சனை எல்லாம் கொண்டு வருவான் கோலியாத்து. நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்காற்று தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடல் கொந்தளிக்கிறது போல நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்புகள் உண்டாகும். அபிஷேகம் இருந்தா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருந்தா, அந்த நிந்தனைகள் அந்த கொந்தளிப்புகளை நம்ம அடங்கபடி செய்வோம். அல்லேலூயா. நாமளே அந்த கொந்தளிப்பு மேல நடப்போம். அல்லேலூயா. ஆமே. அந்த கோலியாத் மேல ஆமே இந்த தாவீது ஏறி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி போட்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம மேல ஆவியானவர் இறங்கி இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கோலியாத்து ஜனங்களை ராணுவத்தை இஸ்ரவேல் ராணுவத்தையும் ராஜாவையும் கலங்க பண்ணி சேனையை நிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆண்டவர். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கர்த்தருடைய ஆவியை பெற்ற தாவீது அங்க வந்து அந்த கோலியாத்தை விழ பண்ணி இஸ்ரவேலுக்கு உண்டான இருந்த நிந்தையை நீக்கி போட்டது போல எங்க வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் மாறட்டும். கோலியாத்தினுடைய கோஷங்கள் நிறுத்தப்படட்டும். ஒவ்வொரு நாளும் பயமுறுத்துகிற காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். நிந்திக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். இதே போல சீசர்கள் படகுல இருக்கும்போது நடுக்கடலிலே எதிர்காற்றினாலே அவன் கஷ்டப்படும் போது, கடல் கொந்தளிப்பினாலே பயந்து கொண்டிருக்கும் போது, அந்த சமுத்திரத்து மேலே கடல் மேலே இயேசு ஆண்டவர் நீங்க நடந்து போய் அவர்களை அக்கறைக்கு கொண்டு போனீங்களே, அதே சமுத்திரத்திலே பேதுரு நடக்க பண்ணினீங்களே அப்பா. எந்த சமுத்திரம் பயத்தை கொண்டு வந்ததோ, எந்த சமுத்திரம் படகை ஆமை கொந்தளிப்புக்குள்ளாக மாற்றினதோ, எந்த சமுத்திரம் ஆமை அவளுக்கு திகிலை கொண்டு வந்ததோ, அதே சமுத்திரத்து மேலே நடக்க பண்ணினீரே. எங்க வாழ்க்கையிலும் கொந்தளிப்பையும் எதிர்காட்சி கொண்டு வருகிற காரியங்கள் மேலே நாங்க நடந்து சொல்லுகிற அளவுக்கு எங்க மேல ஆண்டவருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க மேல இறங்கி இருக்க வேண்டுமா நாங்க ஜெபம் பண்றோம். பரிசுத்த ஆவியினாலே நாங்க நிரப்பப்பட்டு இருக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அப்பா, நீர் யுத்தத்தை செய்கிறதுக்கான எங்களுக்கு எதிராக இருக்கிற யுத்தம் அது கர்த்தருடையது. எங்களுக்கு எதிராக இருக்கிற யுத்தம் அது கர்த்தருடையது. ஆமை அவர்களையும் ஆமை கர்த்தர் எங்க கையில ஒப்பு கொடுப்பி. ஆமை இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர்களையும் எங்க கையில, சத்துருக்களை எங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பி. சத்துருக்களை எங்க கையில ஒப்பு கொடுப்பி. இந்த யுத்தம் கர்த்தருடையது. எங்களுக்கு எதிராக இருக்கிற யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.